உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சாத்தனூர் அணை திறப்பு குறித்து சட்டமன்றத்தில் அரங்கேறிய காரசார விவாதம் குறித்து அதன் பின்னணி குறித்தும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழக சட்டப்பேரவையில் காரசார விவாதத்தை கிளப்பியது சாத்தனூர் அணை திறப்பு விவகாரம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து நள்ளிரவு நேரத்தில் முறையான அறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் தேங்கும் தண்ணீர் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீராதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் சாத்தனூர் அணை நிரம்பி அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் டிசம்பர் 2 அதிகாலை 2:30 மணியளவில் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் இதனால் ஆற்றின் கரையோரம் இருந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பல கிராமங்கள் வெள்ள நீர் புகுந்து பாதிப்புக்கு உள்ளானதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு சட்டப்பேரவையில் எதிரொலிக்க சாத்தனூர் அணை தொடங்கி செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு வரை காரசார விவாதம் அரங்கேறியது. சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி, சாத்தனூர் அணையில் இருந்து நீரை திறக்கும் முன்னதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என கூறினார். இதற்கு விளக்கமளித்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பொதுமக்களுக்கு முன்கூட்டியே 5 முறை எச்சரிக்கை கொடுத்த பின்பே சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதாக கூற, சாத்தனூர் அணையை திறப்பதாக அறிவிப்பு கொடுத்த 1/4 மணி நேரத்தில் அணையை திறந்து விட்டதால்தான் பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். அத்துடன் விமர்சனங்களும் எழவே தொடர்ந்து அவையில் விவாதமும் சூடுபிடித்தது. இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரி முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக இந்திய கணக்காயர் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டதாக பேசினார். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட காரணத்தால் மட்டும் இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்துவிட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறை 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகு தான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இந்திய கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட காரணத்தை அரசு யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? யாருக்கும் தெரிவிக்காமல். காரணம் என்னன்னா, அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது, அதில் பிரச்சனை. அதை நான் வெளிப்படையாக மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அடி என்பதெல்லாம் கணக்கில்லை, சொல்லாமல் திறந்து விட்டது தான் குறை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்றதை வளர்ச்சி அதே பேசிட்டீங்களா? இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே தெளிவாக செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்துவிட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நானாக சொல்லவில்லை, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? சரி, தவறான தாள் சொல்றீங்க. முதலமைச்சர் இல்ல உட்காருங்க. நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தாரேன். நான் தான் முதலமைச்சர். இல்ல அவங்க நிக்காங்க. நீங்க தொடர்ந்து விவாதம் அனல் பறக்க அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் ஆகியோர் பதிலளிக்க சட்டப்பேரவை சூடுபிடித்தது. இது மட்டுமின்றி 5 முறை எச்சரிக்கை விடுத்த பின்னரே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.